வெல்கம் டு சூர்யா அகாடமி. டே 4 பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒன்று 10 சம்மில் மொதல் சம் இது. டே 1லேருந்து 3 வரைக்கும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டுன்னு அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, அதை போய் பார்த்துருங்க. சரிங்களா? இதில் வந்து சுருக்குக ட்ரிக்னாமெண்ட்ரி ரிலேட்டடாக இருக்குது. சரிங்களா? ட்ரிக்னாமெண்ட்ரிலலாம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். பேசிக்ஸ் வந்து ஒரு சில சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது யூஸ்ஃபுல். ஏன்னா வந்துருச்சுன்னா அதுக்காக. இப்போது இதில் பாருங்கள், 2 sin 30 ஓட வேல்யூ என்னது 1/2 டிவைடட் பை cos 60 ஓட வேல்யூ 1/2 ப்ளஸ் tan 0 ஓட வேல்யூ என்னது 0 டிவைடட் பை cos 0 ஓட வேல்யூ 1 ஈக்குவல் அடுத்து ப்ளஸ் cos 30 ஓட வேல்யூ என்னது √3/2 டிவைடட் பை sin 60 ஓட வேல்யூ √3/2. இது என்ன ஆகும்? இது ரெண்டு கேன்சல் ஆகி 1 இருக்குமா? இந்த 2 மேலே போயிடும். அப்போ இந்த இடத்துல 2 இருக்கும். 0/1 0. சரிங்களா? ப்ளஸ் இது என்ன ஆகும்? ரெண்டுமே கேன்சல் ஆகிரும். இந்த இடத்துல 1 இருக்கும். அப்போ டோட்டல் எவ்வளோ? 3 தான் ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் விடை. சரி, இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது? அங்கே போங்க. இப்போது சைன் காஸ் மட்டும் பாருங்கள். சைன் 0 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் 0 0னா சைன் 90 1. இதுக்கு சைனுக்கு ஆப்போசிட்டாக காஸ் வரும். அப்போ காஸ் 0 1, காஸ் 90 0. சரிங்களா? இப்போ சைன் 30 வந்து பார்த்திங்கன்னா 1/2. அப்போ காஸ் 60 1/2. சரிங்களா? அடுத்தது சைன் 60 பாருங்கள். சைன் 60 √3/2. அதே போல் காஸ் 30 √3/2. அவ்வளோதான். இந்த டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 45 சைன் 45யும் காஸ் 45யும் 1/√2 1/√2 தான் வரும். சரிங்களா? இப்போ tan ஒன்று இருக்குது. பேசிக் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஸோ tan என்னது? tanனா என்ன? சைன் பை காஸ், அதுதான் tan. அப்போ இதில் பாருங்கள், tan 0 என்ன வரும்? 0/1 0. சரிங்களா? அப்போ tan 30 என்ன வரும்? இது ரெண்டையும் வகுக்கணும். 1/2 இன்ட்டு இந்த கீழே √3 கீழே இருக்கும். இந்த 2 வந்து மேலே போயிடும். 2 கேன்சல் ஆகி 1/√3 இருக்கும். எது? tan 30. அப்போ tan 45 என்ன வரும்? இது டிவைடட் பை இது சைன் பை காசுனால இது 2 அடித்து இங்கே 1 மட்டும்தான் வரும். tan 45 1. அப்போ tan 60 என்ன வரும்? √3/2 டிவைடட் பை இந்த 1 இங்கே இருக்கும், மேலே 2 போயிடும். 2 கேன்சல் ஆகி tan 60 வந்து √3 வரும். tan 90 என்ன வரும்? 1/0 என்னது? எனிதிங் அப்பான் 1/0 என்னது வரும் உங்களுக்கு? இன்ஃபினிட்டி. அதாவது 1/0 இன்ஃபினிட்டி இல்லைனா நாட் டிஃபைன்டு. இது வந்து சைன் காஸ் டேனில் பேசிக்காக 0 to 90 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த மாதிரி சம்முக்கு. சரிங்களா? இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி HCF LCM ரிலேட்டடாக. 2 எண்களின் மீப்போவா 12 மற்றும் மீச்சீமா 144. அதில் வந்து ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. சரிங்களா? 2 எண்களின் பெருக்கல் பலன், 2 எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. இதுதான் ஃபார்முலா. 2 எண்ணில் ஒரு எண் கொடுத்துட்டாங்க, இன்னொரு எண் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஈக்குவல் டு HCF எவ்வளோ? 12. LCM எவ்வளோ? 144. இதை படிக்கலாமா? ஒரு 12 3. திருப்பி 3 எடுத்துகிட்டு போய் இங்கே அடிக்கலாம். 3 12 மிச்சம் 2 3 8 24. இன்னொரு எண் எத்தனை? 48. ஸோ விடை டி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. 120 ஆண்களுக்கு 200 நாட்களுக்கு உணவு இருந்தது. சரிங்களா? 120 ஆண்களுக்கு 200 நாட்களுக்கு உணவு இருந்துச்சான். 5 நாட்களுக்கு பிறகு 30 ஆண்கள் இறந்தனர். மீதமுள்ள உணவு 90 ஆண்களுக்கு எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. முதல்ல எத்தனை ஆண்கள்? 120 ஆண்கள். சரிங்களா? எத்தனை நாட்கள்? 200 நாட்கள். ஃபஸ்ட்டு வெரி பிகினிங். அடுத்தது என்ன ஆகுது? 5 நாட்களுக்கு பிறகு 5 நாள் இதில் போயிடுச்சு. இப்போ மீதி 195 நாட்கள் மட்டும் இருக்கும். அந்த 120 ஆண்கள் அப்படி இருக்கட்டும் இது வரைக்கும். சரிங்களா?
இப்போ 120 ஆண்களுக்கு இந்த 195 நாளுக்கு எவ்வளோ உணவு இருந்திருக்கும்? அப்போ இது ரெண்டையும் பெருக்கி பாருங்கள். உணவு அளவு பார்க்குறோம். அப்போ 120 × 195. அப்போ 195 × 12 பார்ப்போமா? 10, 18, 19, 3, 5, 9, 1, 0, 4, 10, 13, 1, 2, 3, 4, 0, இங்கே ஒரு 0. அதாவது உணவின் அளவு எவ்வளோ இருந்திருக்கும்? 2, 3, 4, 0. இதுதான் உணவின் அளவு. உணவின் அளவு இவ்வளோ இருந்திருக்கும். இப்போ என்ன ஆகுது? இதுக்கப்புறம் இங்கே மூவ் ஆகி போகிறோம். 30 ஆண்கள் இறந்து விடுகின்றன. இந்த ஆண்களில் ஒரு 30 கழிச்சுக்கோங்க. 90 ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போது இந்த மீதமுள்ள இந்த உணவு தான் உணவு 5 நாளைக்கு அப்புறம் இருக்கிற உணவு. அந்த உணவு 90 ஆண்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் அப்படின்னா இதை வகுத்தா முடிஞ்சு போச்சு. 90ஆல் 23 400 வகுத்தல் 90 வகுத்தோம்னா நான் வந்துடும் ஆன்சர். அடிங்க. ஒரு 9, 2 வந்து 18, இங்கே ஒரு 5 இருக்கும், இங்கே ஒரு 6, இந்த 0 அப்படியே இருக்கும். ஸோ 2, 6, 0 260 நாட்கள். விடை என்னது? சீதான் விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் சம்மு. இதில் வந்து 3:4:5 என்ற விகிதத்தில் அளவுள்ள 3 கொள்கலன்கள் முறையே 4:1, 3:1 மற்றும் 5:2 என்ற விகிதத்தில் பால் மற்றும் தண்ணீரின் கலவைகளினால் நிரம்பியுள்ளன. அவை 4வது கொள்கலனில் ஊற்றப்படுகின்றன. 4வது கொள்கலனில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. அதாவது 3 கொள்கலன் இருக்குது, அதில் பாலும் தண்ணீரும் இந்த ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறது கேள்வியில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 3 கொள்கலனுக்கும் தனித்தனியாக 3க்குமே உண்டான விகிதங்களும் மேலே இருக்குது. சரி, இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கொள்கலன் 1, கொள்கலன் 2, கொள்கலன் 3. சரிங்களா? இப்போ பால் தண்ணீரா 4:1 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பால். சரிங்களா? பால் 5/4 பகுதி. சரிங்களா? ப்ளஸ் தண்ணி 5/1 பகுதி. சரிங்களா? இது கொள்கலன் 1. கொள்கலன் 2 எழுதுங்க. பால் பற்றி மொத்தம் 4. சரிங்களா? பால் வந்து 4/3 பகுதி ப்ளஸ் தண்ணி வந்து 4/1 பகுதி. கொள்கலன் 3 போகலாமா? மொத்தம் 7. 7/5 பகுதி வந்து பால் ப்ளஸ் 7/2 பகுதி வந்து தண்ணீர். சரிங்களா? கொள்கலன் 1, 2, 3 எழுதியாச்சு கொடுத்ததை. அடுத்தது நமக்கு விகிதமும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அந்த விகிதத்தையும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். கொள்கலன் 1க்கு 3, இது கொள்கலன் 2, இது கொள்கலன் 3. 2க்கு வந்து 4, 3க்கு வந்து 5. சரி, இந்த 3, 4, 5 என்ன பண்ணணும்னா உள்ளே பெருக்கிக்கணும். இப்போ 3 உள்ளே போகும்போது இங்கே என்ன வரும்? 12/5 பால் ப்ளஸ் 3/5 தண்ணி. சரிங்களா? அடுத்தது இந்த 4 உள்ளே போயிடும். இங்கே என்ன ஆகும்? 12/4 பால் ப்ளஸ் 4/4 தண்ணி. இந்த 5 உள்ளே போயிடும். 25/7 பால் ப்ளஸ் இந்த 5 10/7 தண்ணி. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 3ஐயும் சேர்த்து தான் நம்ம வந்து ஊற்றுறோம். எதில்? 4வது கொள்கலனில் நம்ம ஊற்றுறோம். அப்போ 3ஐயும் நம்ம ப்ளஸ் பண்ணலாமா? இப்போ ப்ளஸ் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா பாலையும் தண்ணியும் தனித்தனியாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாலை வந்து காமனாக வெளியே எடுத்துக்கிட்டு இந்த பால் இருக்கிறத மட்டும் நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பால் பாருங்கள், இங்கே அடித்தோம்னா 3, இது 3/1 வச்சுப்போம். ஏன்னா ரேஷியோவில் தான் கூட்டும் போது ஈஸியாக இருக்கும். அடுத்து இதில் பால் வந்து 25/7 அவ்வளோதான். ப்ளஸ் அடுத்தது தண்ணி மூட்டை எடுங்க 3/5 ப்ளஸ் 2வது கொள்கலனில் பாருங்கள் தண்ணி 4 நாளே அடித்தா 1 தான் இருக்கும். இது 1/1 வச்சுப்போம். ப்ளஸ் அடுத்தது 3வதில் வந்து 10/7 தண்ணி. சரிங்களா? இப்போ இதெல்லாம் கூட்டலாம். இது கூட்டும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே எல்சிஎம் 5 7 35 வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 5ல் 7 வாட்டி பெருக்கணும் 35 வரும். அப்போ மேலே 7 வாட்டி பெருக்கணும். இப்போ 7 2 14, மிச்சம் 1 7 1 7 84 ப்ளஸ்
ஒரு வாட்டினா 35 வாட்டி பெருக்கணும். அப்போ 3 35, 3 35 எத்தனை வரும்? 105 ப்ளஸ் 7 5 வாட்டி பெருக்கினா 35 கிடைக்கும் நமக்கு. அப்போ மேலே 5 வாட்டி பெருக்கணும். அப்போ 125 வரும். ஓகே, பால் முடிஞ்சு. தண்ணி போகலாமா? தண்ணியில் கீழே அதே 35, ஏன்னா 5 1 எழுக்கிறதுனால எல்சிஎம் 35. அப்போ 5க்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 5க்கு வந்து எத்தனை வாட்டி? 7 வாட்டி 35 வரும். அப்போ 3 7ஆக பெருக்கணும்னா 21 ப்ளஸ் 1க்கு 35 வாட்டி. அப்போ மேலேயும் 35 வாட்டி பெருக்கணும். 35 1 35 தான். ப்ளஸ் 7க்கு 5 வாட்டி. அப்போ மேலேயும் 5 வாட்டி பெருக்கணும். 50 கூட்டுங்க. பாலுக்கு 80 180 280 300 305 310 314 சரிங்களா? கீழே அந்த 35 ப்ளஸ் தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா 20 30 50 100 105 106 டிவைடட் பை 35. இப்போ நமக்கு என்ன? 4வது கொள்கலனில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம். சரியா? இது கண்டுபிடினா விகிதம் தான் பாலுக்கும் தண்ணீருக்கும். அப்போ 314 டிவைடட் பை 35 பால். தண்ணீரை வகுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த 106 கீழே இருக்கும், 35 மேலே இருக்கும். சரிங்களா? இப்போ அடிங்க 35 கேன்சல் ஆயிரும். இதை வந்து 2ஆல் அடிக்கலாம். 2ஆல் அடித்தா 5 3 கீழே இருக்கும். இது 1 2 மிச்சம் 1 I2 10 மிச்சம் 1 7 2, அதாவது 157 டிவைட் பை 53. இது பால், இது தண்ணி. ரேஷியோ எழுதுனா 157 53. விடை 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 சி தான் விடை. பார்க்கறது தான் ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? பேசிக் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சால் வேகமாக போட்டுடலாம். ஈஸியாக நம்ம வந்து சொல்யூஷனுக்கும் வந்துடலாம். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கூட்டு வட்டி கேள்வி. கூட்டு வட்டி கேள்வி வந்து பார்க்க போகிறோம். அதாவது நான் ஏன் வந்து இருக்கிற மாடலெல்லாம் ஒவ்வொரு சம்மாக எடுத்து போட்டுட்ருக்கேன். அதாவது மாடல் வந்து நான் இந்த 10 கேள்வி மாறி மாறி வரும் பாருங்கள். ரீசனிங் வரும், அப்புறம் உடனே ஆப்டிடியூட் வரும். இந்த மாதிரி அதுக்குள்ளேயே டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் கலந்து வரும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாமில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ப்ராப்ளம்ஸ். அப்போ என்னோடய வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நீங்கள் எக்ஸாமில் எந்த ஒரு மனநிலையோட இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம். உடனே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகிறோம். ஸோ அங்கே உங்களுடைய எக்ஸாமுடைய திங்கிங் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட வீடியோவும் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த சம்முக்கு நீங்கள் அடுத்தடுத்த மெத்தடாலஜி மாறிக்கிட்டே இருக்கணும். உங்கள் மைண்டை வந்து அப்படியே இங்கேயும் நம்ம டியூன் பண்ணி கொடுத்தா எக்ஸாம்லேயும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கேள்வி பாருங்கள். அசல் 6250 ஆனது 14% கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 2 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு. சரி, இந்த டைமில் எனக்கு வந்து ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னா 2 வருஷம்னால நீங்கள் பேசிக்கே போய்க்கலாம். பேசிக் எப்படி போகிறது? முதல்ல 6250க்கு ஒரு வருஷ வட்டி வந்து 14% அங்கேயே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு வட்டி பார்க்கலாமா? இது அடிங்க அப்படி டைரெக்டாக. இது 2 I1 5 2 மிச்சம் 2 5. ஸோ இது ஒரு 2 7, அவ்வளோதான். 7 5 35 மிச்சம் 3, 7 2 14, 17 மிச்சம் 1, 7 1 7 8, 875 ரூபா மொதல் வருஷத்துக்கு. அப்போ இந்த மொதல் 875 கூட்டு வட்டிங்கிறதுனால இந்த 6250 நம்ம கூட்டிக்கணும். சரிங்களா? ஆனால் 75 ரூபாங்கிறது வட்டிங்கிறது மொதல் வருஷத்துக்கு தனியாகவும் இருக்கட்டும். சரிங்களா? இப்போ கூட்டினா எவ்வளோ வரும்? 5 12 மிச்சம் 1 10 11 மிச்சம் 1 7125. 2வது வருஷத்துக்கு இன்னொரு வாட்டி 14% பார்த்துருவோம். இதை அடிங்க. 2 0 1 மிச்சம் 2 4 மிச்சம் 1 2 மிச்சம் 2 5. திருப்பி அடிக்கலாம். 4 2 மிச்சம் 4 8 மிச்சம் 2 5. இதை வந்து அடிச்சோம்னா 2, இந்த வந்து பார்த்திங்கன்னா 7. சரிங்களா? 285 × 7 285 × 7 5 மிச்சம் 3 7 8 56 9 மிச்சம் 5 7 2 14 19. இதை 2ஆல் வகுத்தோம்னா 2 9 மிச்சம் 1 2 9 மிச்சம் 1 7.5 997.5. 2வது வருஷத்துக்குனால வட்டி. மொதல் வருஷத்துக்குனால வட்டி 875 ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ வட்டி மட்டும் கூட்டுங்க. ஏன்னா கேள்வி அதானே. வட்டி மட்டும் கூட்டினா போதும். 5 12 மிச்சம் 1 10 17 மிச்சம் 1 10 18 1872.5. ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் சி ஆப்ஷன் 1872.5. 0 கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ இதுதான் விடை. எக்ஸாக்டாகவும் வந்துருச்சு. ஒருவேளை ஃபார்முலா மறந்துச்சுன்னா நீங்கள் பேசிக்காகவே போய்க்கலாம். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி பாருங்கள். சிம்பிள் தனி வட்டி சம்மந்தமாக வந்திருக்கு.
ஒரு தொகைக்கான தனி வட்டியானது 5 வருடத்தில் ரூபாய் 200 அடைகிறது. என்ன தொகைன்னு தெரியாது, ஆனால் 5 வருஷத்தில் 200 ரூபாய் ஆயிடுச்சு. அடுத்த 5 வருடத்தில் அந்த முதலீட்டு தொகையானது 3 மடங்கு ஆகிறது. முதலீட்டு தொகை இருக்குல்ல, அதை வந்து 3ஆக மாற்றிடுறாங்க, 3 டைம்ஸ். எனில் 10 வருட முடிவில் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை எவ்வளவு அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ என்னன்னா, எனக்கு எவ்வளோ காசுன்னு தெரியாது, ஆனால் 5 வருஷத்தில் 200 ரூபான்னு போட்டிருக்காங்களா, அப்போ தனி வட்டி தான். சரிங்களா? அப்போ 5 வருஷத்துக்குனா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி இருக்கும்? 40 ரூபா இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், 40 ரூபா இருக்கா, சிம்பிளாக நான் 1000 ரூபாயை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 40 ரூபானா 1000 ரூபாயில் 4% வட்டி வந்து 40 ரூபா. எப்படி 4/100ன்னு வருமா? இதை அடிச்சு போடுவீங்க, 4 × 10 40. ஓகே, இப்போ 5 வருஷத்துக்கு இந்த 40 ரூபா என்ன ஆயிரும்? 200 ரூபாயாக மாறிடும் 5 வருஷத்துக்கு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த 5 வருடத்தில் முதலீட்டு தொகையானது 3 மடங்காகிறது. முதலீட்டு தொகை என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபாயிலிருந்து அதை 3ஆக பெருக்கி 3000 ரூபான்னு சொல்லிடுறாங்க. இப்போ எனக்கு வட்டி பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதே தான். இந்த 3000க்கு 4% போட்டால் எவ்வளோ வரும் ஒரு வருஷத்துக்கு? 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 4 30 120 ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு. இது என்ன ஆகாது, அடுத்த 5 வருடத்தில் முதலீட்டு தொகையான 3 மடங்கு ஆகிறது. எனில் 10வது வருடத்தின் முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை. அப்போ இது இன்னொரு 5 வருஷத்துக்கு போகும். 120 × 5 0 10 மிச்சம் 1 5 1 6 600 ரூபா. சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் அடுத்த 5 வருஷத்தில் இன்னொரு 600 ரூபா சேர்ந்துருச்சு. முதல்ல ஒரு 200 ரூபா இருக்குது. அப்போ 200 + 600 எவ்வளோ? 800 ரூபா. இதுதான் வந்து கிடைக்கும் வட்டி தொகை. ஆப்ஷன் ஏ தான் விடை. சரிங்களா? இதில் இன்னொரு கான்செப்ட் இன்னொன்றும் இருக்குது. என்னதுன்னா, இங்கே வந்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு நமக்கு தொகை சொல்லலையா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலீட்டு தொகையானது 3 மடங்கு ஆகிறது அப்படின்னா வட்டி தொகையும் 3 மடங்கு ஆகிரும். சரிங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு பேசிக் ஃபார்முலா. இது மறந்து போச்சுன்னா இந்த மாதிரி யோசிச்சுக்கிங்க. இப்போ முதலீட்டு தொகையானது 3 மடங்கு ஆகும்போது வட்டியும் 3 மடங்கு ஆகுதுன்னா அப்போ 200 ரூபா என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக 200 ரூபாங்கிறது 3ஆல் பெருக்கினீங்கன்னா 600 மாறிடும். ஆல்ரெடி அந்த 200 இருக்குது 5 வருஷத்துக்கு, ப்ளஸ் திருப்பி அது 600 மாறிடுச்சு. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 800. டைரெக்டாக இந்த விடையை போட்டுடலாம். இப்படியும் போடலாம். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கொஷின் வந்து ஆல்ஃபா நியூமரிக் கொஷினு. இதில் பாருங்கள், கேள்வி வந்து அப்துல் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கோடு சரிங்களா கொடுத்துருக்காங்க. என குறிப்பிட்டால் சீதாவின் குறியீடு என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்வியில் எப்படி பேட்டர்ன் போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது டிஜிட்ஸ் பாருங்கள், 0 3 0 4. அதாவது நம்ம 1 2 3லாம் எழுதுவோம்ல, அதாவது 0 1 0 2 0 3 இந்த பேட்டர்னில் போயிருக்கு. இங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இப்போது ஆல்ஃபாபெட் ஏபிசிடி எழுதுங்க, ABCD EF GH இப்படி போயிட்டே இருக்குமா. ஃபஸ்ட்டு லெட்டருக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ண நம்பரே 3லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 0 3, B வந்து 0 4, C 0 5 அப்படி போயிட்டே இருக்குது. D 6, E வந்து 7. சரிங்களா? ஒரு 2 3 இது பார்த்து வைப்போம். இப்போது சீதாவுக்கு தான் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது GHIJKL MNOPQRS ABCD எழுதுறதுல தப்பே இல்லைங்க, எழுதிக்கோங்க. யார்? ST. அப்போ இது வந்து 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. அப்போ எஸ்ஸுக்கு பாருங்கள் 21 வருமா? அப்போ 21 எங்கே இருக்குது? இதெல்லாம் அடிங்க. BRCயில் ஏதாவது ஒன்று வரணும். சாரி, ஐக்கு பார்க்கணும். ஐக்கு பார்த்தீங்கன்னா 11. சரிங்களா? அப்போ 11 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அது ஏன்னா 12 வந்துருச்சு. அப்போ B தான் ஆன்சர். ஃபுல்லாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, இதுதான் ஆன்சர். முடிச்சு. இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி பாருங்கள், டைரக்ஷன் ரீசனிங் சம்மு. ராகினி வடக்கு திசையில் 5 கிலோமீட்டர் நடந்து இடதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் நடந்து மீண்டும் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்தால் அவள் எந்த திசையில் நடக்கிறாள் இறுதியாக அப்படிங்கிறத கேள்வி. விடையிலையும் உங்களுக்கு வந்து திசையை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, கிலோமீட்டரை மென்ஷன் பண்ணலை. ஸோ அப்போ நம்ம கிலோமீட்டருக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. முதல்ல நம்ம வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு எழுதிப்போம். ஃபஸ்ட்டு ராகினி இங்கே இருக்கா, அவ்வளோ சென்டரில் ராகினி.
வடக்கு திசையில் 5 கிலோமீட்டர், வடக்க பார்த்து போகிறாங்கப்பா. அப்படி தான், சரிங்களா? அடுத்து என்ன நடக்குது? நடந்து இடதுபுறம் திரும்பி இடதுபுறமாக திரும்புகிறாங்க. இப்படி இப்படி பார்த்து போகிறவங்களுக்கு இவங்களுக்கு லெஃப்ட் இப்படி தான் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் வேணால் இருக்கட்டும். மீண்டும் இடதுபுறம் திரும்பி இப்படி மேற்க பார்த்துருக்கவங்களுக்கு இடதுபுறம் இப்படி வரும். இடதுபுறம் திரும்பி ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தால் சரி. கடைசியாக அவள் எந்த திசையில் நடக்கிறாள்? இறுதியாக எந்த திசையை பார்த்துருக்குறாங்க? கீழே பாருங்கள், தெற்கு திசை. ஸோ விடை என்னது? தெற்கு. டி தான் ஆன்சர். அடுத்ததான் நம்பர் சீரிஸ் ரிலேட்டடான கொஷின். விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. சரிங்களா? என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். 3 7 8 3 7 15 இந்த இதில் போகுது. அதாவது ஃபஸ்ட்டு 3, செகண்டில் என்ன ஆகுதுன்னா 3 × 2 + 1. அப்போ எத்தனை வரும்? 7. தேர்டில் 7 × 2 + 1 15. அப்போ ஃபோர்த் என்ன வரும்? 15 × 2 + 1 வரும். 30 31 வரும். ஸோ விடை பி தான் ஆன்சர். பேட்டர்ன் கண்டுபிடிச்சா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இந்த டே 4க்கு உண்டான லாஸ்ட் கேள்வி, அதாவது பகடை ரிலேட்டடான கேள்வி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5க்கு எதிரான எண் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த பகடையில் நல்லா கவனிங்க. பகடையோட மேலத்தில் ரெண்டுமே ஒரே நம்பர் இருக்குது. சரி, 2 பகடையில் இந்த மாதிரி ஒரே நம்பர் வந்து ஒரே சர்ஃபேஸில் இருக்குது. இப்போ டாப்லேயே இருக்குது அப்படின்னா மீதி இருக்கிற நம்பரெல்லாம் எதிர் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அதுதான் ரூல். சரிங்களா? இப்போ எப்படின்னா 3 3 ஒரே மாதிரி இருக்கா? அப்போ 1க்கு எதிரான நம்பர் 2, 5க்கு எதிரான நம்பர் 6. அவ்வளோதான். நம்ம கேள்வி என்ன? 5க்கு எதிரான எண் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ விடை என்னது? டி தான் ஆன்சர். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு ஒர்க் சம் வந்து உங்களுக்கு தரேன். சரிங்களா? இதுதான் கேள்வி. இதில் பாருங்கள், 4க்கு எதிரான நம்பர் என்ன, எதிரான எண் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு கொஷின். ஆப்ஷன் கீழே இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.